விஜய் ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாரு? தோற்றுருவாருங்கிற பயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே வருத்தமாக இருக்குது. யார் தெரியுமா கேட்குறா? இந்த 21 கட்சிகளோட கூட்டணி வச்சு பவள விழாலாம் கண்ட கட்சி ஒன்று இருக்குல்ல, அந்த கட்சிக்காரங்க தான். எனக்கு நம்மளை நினச்சலாம் வருத்தம் இல்லை, அவங்கள நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார், எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு. அவர் ஒரு கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்களை நேரில் போய் ஆறுதல் சொல்லாமல் அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு நீங்கள் நேரில் போனீங்களா ஆஃபீஸர்? இதெல்லாம் கேட்க தோணுமா தோணாதா? நானும் என் வாயை கண்ட்ரோல் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சாமானியனா அவங்களாம் இப்படி பேசும்போது அதை பார்த்துட்டு பொறுத்து இருக்க முடியல. இந்த கேள்விலாம் எனக்குள்ளே வருது. உங்களுக்குள்ளே இந்த கேள்விலாம் வருதுன்னா சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு மேட்ரு மறந்துட்டேன். சாட்டை எடுத்து நாட்டு திருத்துன்னு சொல்லிட்டு ஈஸியாக இப்போத்துல பாட்டு போட்டு போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நாட்டில் திருத்த வேண்டியதே முதல்ல சாட்டையை தான். எங்கள் கட்சியை எதிர்த்தே பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கீங்களே, விமர்சனம் பண்ணிகிட்ருக்கீங்களே, உங்கள் கட்சிக்கு ஆதரவாக எப்போ தான் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க? தேர்தல் முடிஞ்சா? சரி, அதெல்லாம் ஜெயிக்கிறவங்க தான் பண்ணுவாங்க பிரச்சாரம்லாம், நமக்கு எதுக்கு அதெல்லாம் வீண் வம்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பிரச்சாரம் பண்ணி மட்டும் என்ன ஜெயிச்சு கிழிச்சிட போகிறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதுவும் என்னமோ வாஸ்தவம் தான். சரி, ஓகே. போடுற 10 வீடியோவில் 8 வீடியோ விஜயை பற்றி தான் இருக்கும். எப்படியோ நீங்கள் என்ன தான் கழிவுகளே ஊற்றினாலும் உங்களோட வருமானத்துக்கு எங்கள் தலைவர் ஒரு வகையில் உதவியாக இருக்கார். எங்கள் தலைவருக்கு எதிரிகளையும் வாழ வச்சு தான் பழக்கம், அழிச்சு பழக்கம் இல்லை. நல்லா வாழுங்க.